அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. பார்க்கத்தான் இவங்க கரடு முரடா இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் நல்லதைத்தாங்க இவங்க நினைப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம், எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய துலாம் ராசியை அதிபதியாக கொண்டவங்க நேர்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க எதையும் சமமாக பார்க்கும் குணம் கொண்டவங்களா இருக்காங்க. உண்மை எதுவென்று தெரிந்தாலும் அதை மட்டும்தாங்க நம்புவாங்க. சொந்தக்காரர்களா இருந்தாலும் தவறு செஞ்சா சுட்டிக்காட்ட தயங்க மாட்டாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. நியாயம் எங்க இருக்குதோ அங்க உறுதியா நிற்பாங்க. இந்த குணமே இவங்களுக்கு பல நேரங்கள்ல கஷ்டங்களையும் எதிரிகளையும் தேடி தந்துடுது. இவங்க தங்கள் கஷ்டங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்து கொள்றதுல கை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நீதி நெருக்கடி ஏற்பட்டாலும் வெளியில கௌரவமான தோற்றத்துல இவங்க இருப்பாங்க. இதனால இவங்க வசதியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு மற்றவங்க நினைச்சிடுறாங்க. ஆனா சில நேரங்கள்ல அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படும் ரகசியங்கள் இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கடந்த 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மோசமான காலமா இருந்துச்சு. அர்த்தாஷ்டம சனியால நிம்மதி இல்லாம எதை தொட்டாலும் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா 2026 தை பொங்கலுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுச்சு. மகரம் ராசியில நிகழப்போகிற 4 முக்கிய கிரகங்களால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் வரப்போகுது. சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களின் அணிவகுப்பு துலாம் ராசிக்கு ஆசுர பலத்தை கொடுக்க போகுது. சுக்கிரனின் பெயர்ச்சி பொருளாதார சிக்கலை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இழந்த செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சனியின் வக்ர நிவர்த்தியும் குருவின் பார்வையும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம குறைந்த சம்பளத்துல வேலை செய்த நிலை மாறும். அரசாங்க வேலைக்கோ பெரிய தனியார் நிறுவனத்துக்கோ முயற்சி செஞ்சீங்கன்னா தகுதிக்கு ஏற்ற பதவி கிடைக்கும். பல ஆண்டுகளாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள், நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்துக்குள் சாதகமான தீர்ப்போட முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய உத்தியோகம் பிறக்கும். உற்பத்தியில இருந்த தடைகள் விலை விற்பனை அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இது லாபகரமான ஆண்டாக அமைய போகுதுங்க. துலாம் ராசிக்கார பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரப்போகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக திருமண தடையால வருந்திய துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. வாழ்க்கை துணையை இழந்தவங்க மறுமணம் பற்றி யோசிக்கிறவங்களுக்கு நல்ல மறுவாழ்க்கை அமைய போகுது. ராகு கேது மாற்றத்தால உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. நீண்ட நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட படிப்படியா நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க.
தைரியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுவா இருக்கிறதுனால எதிலும் தன்னம்பிக்கையோட நீங்க ஈடுபட போறீங்க. புதிய தொடர்புகள் மூலமா மகிழ்ச்சி உண்டாக போகுது. முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்துல வேகம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் பயணம் ஏற்படலாம். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். சங்கடங்கள் எந்த ரூபத்துல வந்தாலும் நீங்க முருகரை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும். உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். ஏழை பெண்களுக்கு திருமண மங்கள பொருட்களை தானமா வழங்குறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுக்கு இந்த மாதம் நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3-4 பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. செல்வம் செல்வாக்கு புகழ் உயரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்ள போறீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3 பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கல்வி படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அரசு வழியில உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அந்த பாதிப்புகள் எல்லாமே நாளடைவுல காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவிகளை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்த தடங்களெல்லாம் நீங்க போகுது. கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க.
மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க போகுது. புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பு இருக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுதுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற போறீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உதவிகளின் மூலம் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரவு போகுது. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. வாய்ப்புகள் குவிய போகுது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. பாடங்களை படிக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.